students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max book ல உள்ள chapter 2 numbers and sequence ல உள்ள exercise 2.9 ல உள்ள 5 6 7 sums அந்த வீடியோல பார்க்கலாம். 5th sum பாருங்க. The sum of the cubes of the first n natural numbers is 2025. Then find the value of n ன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க sum of the cubes of the first n natural numbers. அப்போ sum of the cubes of the first n natural numbers னா என்னது 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 plus etc plus n power 3. So அது வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 2025 ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் find the value of n. இந்த n ஓட வேல்யூ வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் we know that formula 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 plus etc n power 3 க்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா n into n plus 1 by 2 the whole square. சோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த ஃபார்முலாவை இதுக்கு போடும்போது என்ன வரும் n into n plus 1 by 2 the whole square. So the whole square equal to 2025 ன்னு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் taking square root ரெண்டு சைடுமே நம்ம square root எடுக்கிறோம். taking square root on both side. So ரெண்டு சைடும் square root எடுக்கும்போது n into n plus 1 by 2 the whole square equal to square root of 2025. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து நமக்கு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டைம் வெளியில வந்துரும். அதாவது n into n plus 1 by 2 வந்துரும். இங்க 2025 க்கு வந்து நமக்கு ஸ்கொயர் என்னதுன்னு பார்க்கணும். சோ அதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணி தான் பார்க்க முடியும். சோ அந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றதுன்னா 2025 first 5 டேபிள் கொடுக்கலாமா? அப்போ 4 5s are 20, இங்க 2 இருக்கு. அப்ப 0 போட்றோம். 5 5s are 25. சோ 5 கொடுத்தீங்கன்னா 8 5s are 41. இனி இத வந்து நம்ம 3 க்கு தான் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ 3 2s are 6. 3 2s are 6, மீதி 2 7 3s are 21. அகைன் 3 க்கு கொடுக்கும்போது 9 3s are 27. 3 க்கு கொடுக்கும்போது 3 3s are 9, 3 1. சோ 5 வந்து ரெண்டு டைம் 3 இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதும்போது 5 into 5 3 into 3 3 into 3. ஓகேவா? சோ பேரா எடுத்துட்டு நம்ம ஒரு டைம் வெளியில எடுப்போம் இல்லையா? அப்போ வெளியில எடுக்கும்போது என்ன வரும் 5 into 3 into 3. சோ அப்போ 3 3s are 9, 9 5s are 45. ஓகேவா? சோ அப்போ இங்க என்ன வரும் 45. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 வந்து equal to square root of 45 square. அப்போ 45 ஸ்கொயர்னா நமக்கு 40 வெளியில எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுக்கும்போது 45 வரும். இப்போ இனி நமக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு n தான கண்டுபிடிக்கணும். அப்போ n into n plus 1 equal to இந்த 2 அங்க கொண்டு போயிரலாம். அப்போ 45 into 2 வருமா? அடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n square plus n equal to 45 into 2 90. அடுத்து n square plus n 90 இங்க வரும்போது minus 90 equal to 0. இப்போ நம்ம இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது minus 90 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருமா 1 வரணும் இல்லையா? அப்போ எந்த நம்பரா இருக்கும்? 10 9 எடுக்கலாம் இல்லையா? 10 9 எடுத்தா 10 9s are 90 வருது. சோ ஏதோ ஒண்ணுக்கு மைனஸ் போடணும். ஆனா இங்க நமக்கு ஆட் பண்ணா பிளஸ் 1 தான் வரணும். அப்போ நம்ம சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் போட முடியும். சோ அப்போ இதுக்கு தான் போட முடியும். minus 9 க்கு தான் போட முடியும். ஓகேவா? இப்போ இத நம்ம எழுதலாமா? எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த n வந்து நம்ம பிரிச்சு எழுதுறோம். எப்படி n square plus 10n minus 9n minus 90 equal to 0. சோ இந்த பிளஸ் n மட்டும் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறோம். 10n minus 9. சோ இப்படி எழுதுனால வேல்யூ மாறாதுன்னா 10n minus 9n plus n தான் வரும். சோ இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் நம்ம எதை வெளியில எடுக்கலாம்? ஒரு n வெளியில எடுத்தா n plus 10 வந்து உள்ள வரும். இங்க ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கனால மைனஸ் எடுத்துட்டு இந்த ரெண்டுலயுமே ஒரு 9 நம்ம வெளியில எடுக்கலாம். எடுத்தா மீதி என்ன? மைனஸ் எடுத்தனால உள்ள வந்து பிளஸ். ஒரு 9 எடுத்தனால மீதி என்னது இருக்கும்? 10 இருக்கும். ஈக்குவல் டு 0. இப்போ n plus 10 ரெண்டுலயுமே காமனா இருக்கா? சோ அப்போ n plus 10 into n minus 9 equal to 0. ஓகேவா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன வரும் நமக்கு? n plus
10 equal to 0. இன்னொன்னு n minus 9 equal to 0. So இங்க வந்து n equal to minus 10, இங்க n equal to 9. So நமக்கு வந்து n வந்து minus 10 வந்து not possible. ஓகேவா? So இது வந்து not possible. So n equal to minus 10 is not possible. அப்ப therefore n equal to எது? நமக்கு 9 மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து அப்போ என்ன எழுத போகிறோம்? நம்ம ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எப்படி எழுத முடியும்? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 9. ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்தது 6th sum. Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm, etc. 24 cm. How much area can be decorated with these color papers அப்படின்னு கேட்டிருக்காங்க. So Rekha வந்து 15 square color paper of size வந்து எடுக்கிறாங்க. So அது வந்து எப்படி இருக்கும்? 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm வரைக்கும் இருக்கும். அப்போ how much area can be decorated? அவங்க எவ்வளோ ஏரியா வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க with these color papers. இந்த கலர் பேப்பர்ஸ் வச்சு எவ்வளவு ஏரியா வந்து கலர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி கலர் பேப்பர் அதாவது ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. கலர் பேப்பர் வந்து எவ்வளவு? ஸ்கொயர் ஷேப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி கலர் பேப்பர் வந்து நம்ம எப்படி எடுப்போம்? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் தானே. நமக்கு இங்க ஸ்கொயர் கொடுத்தனால ஸ்கொயர் கலர் பேப்பர் கொடுத்தனால ஏரியா ஆஃப் தி கலர் பேப்பர் என்ன வரும்? a ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயர் கலர் பேப்பர்னு கொடுத்தனால தான் நம்ம இங்க எடுக்கிறோம். ஸோ a ஸ்கொயர். அப்போ ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சைசஸ் வந்து கலர் பேப்பர் ஆஃப் சைசஸ் வந்து 10 cm, 11 cm, 12 cm, எக்ஸெட்ரா 24 cm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி கலர் பேப்பர் வந்து நமக்கு ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ சைசஸ் வந்து 10 cm கொடுக்கும்போது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் என்ன வரும்? 24 ஸ்கொயர். ஸோ இது ஏரியா ஆஃப் தி கலர் பேப்பர்னா நமக்கு a ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர்னு சொல்லும்போது இது அவ்வளோ தான் நமக்கு வருது. ஓகேவா? 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 24 ஸ்கொயர் வருது இதுல இருந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ இது அஸ் யூஷுவலா நம்ம பண்றதுதான். நமக்கு எப்போதுமே ஃபார்முலா வந்து 1ல இருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வந்தாதான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இது வந்து 10ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் plus 3 square plus etc. plus எதுல முடியுது? 24 square. so நம்ம மொத்த டோட்டல்ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணி விடணும்? 1 square plus 2 square plus 3 square plus etc. plus இதுக்கு முந்தின நம்பர் 10க்கு முந்தின நம்பர் எது? நமக்கு 9 square. so இது வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டா நமக்கு இதனோட ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நமக்கு we know that ஃபார்முலா தெரியும். என்னது? 1 square plus 2 square plus 3 square plus etc. plus n square का formula என்ன? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நமக்கு n வந்து ஃபர்ஸ்ட் 24. அப்போ 24 into 24 plus 1 into 2 into 24 plus 1 divided by 6 equal to இங்க என்ன வரும்? இங்க வந்து n வந்து 9. அப்போ 9 into 9 plus 1 into 2 into 9 plus 1 divided by 6. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாமா? 24 into 24 plus 1 25 into 24 into 2 என்ன வரும்? 4 2s are 8 2 2s are 4 48 48 plus 1 49 divided by 6 equal to 9 into 9 plus 1 10 into 9 2s are 18 18 plus 1 19 divided by 6. ஓகேவா? ஸோ இனி நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இதை 3 டேபிள் கொடுங்க. அப்போ 3 டேபிள் கொடுக்கும்போது 2 3s are 6 8 3s are 24 1 2 is 2 4 2s are 8. ஸோ 25 into 4 வந்து 100 100 into 49 என்ன வந்துடும்? 4900. ஓகேவா? அடுத்தது
சாரி இது வந்து ஈக்குவல் இல்லையே மைனஸ் சாரி நான் ஈக்குவல் போட்டுட்டே வந்திருக்கேன் பாருங்க. ஸோ இது மைனஸ் ஓகேவா. இது ஸோ இது வந்து ஈக்குவல், இது ஃபார்முலா இல்லையா. ஸோ இது ஃபார்முலா, இது ஈக்குவல். ஆனால் இங்கே வந்து மைனஸ். இந்த இது நம்ம இதில் இல்லையா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதில் மைனஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 4900 மைனஸ் அடுத்தது இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாமா. இங்கே கொடுக்கும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் இதை கொடுக்கலாம். 3 3s are 9, 2 3s are 6, 1 2 is 2, 5 2s are 10. இப்போ 5 3s are 15, 15 into 19, 15 19 மல்டிப்ளை பண்ணுங்க. 9 5s are 45, மீதி 4, 1 9 is 9, 9 plus 4 13, 1 5 is 5, 1 5 8 2 285. ஸோ இப்போ நம்ம 4900ல இருந்து 285 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே 9 இருக்கு, அப்போ இங்கே 8 மாறும், இங்கே 10 வரும். ஸோ இங்கே 9 மாறும், இங்கே 10 வந்துடும். 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 8 போச்சுன்னா 1, 8ல 2 போச்சுன்னா 6 4. ஸோ 4615 ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து 4615. இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா. ஸோ இது ஈக்குவல் கிடையாது, மைனஸ். ஸோ அவ்வளோதான் இந்த சம். Seventh sum, find the sum of the series 2 power 3 minus 1 power 3 plus 4 power 3 minus 3 power 3 plus 6 power 3 minus 5 power 3 plus etc. to first one என்ன கண்டுபிடிக்கணும், n times கண்டுபிடிக்கணுமா, second one a times கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் நம்ம பண்ண போறோம். இது n டைம்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ n டைம்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கதை எழுதிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க, 2 power 3 minus 1 power 3 plus 4 power 3 minus 3 power 3 plus 6 power 3 minus 5 power 3 plus etc. லாஸ்ட் வந்து நமக்கு என்ன எழுதலாம், n டைம்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நமக்கு தனித்தனியாக பிரித்து எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 power 3 plus 4 power 3 plus 6 power 3 அப்படி எழுதலாமா. 2 power 3 plus 4 power 3 plus 6 power 3 plus etc. இப்படியே போயிட்டு இருக்கும் n டைம்ஸ் வரைக்கும். அடுத்தது நம்ம இதை ரெண்டா இப்போ பிரிக்கிறோம். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், மைனஸ் போட்டு இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா. ஸோ அப்போ காமனா மைனஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு 1 power 3 3 power 3 இருக்கு, அதை உள்ள போட்டுடலாம். 1 power 3 plus 3 power 3 plus 5 power 3 plus etc. plus அப்படியே n டைம்ஸ் வரைக்கும் வந்துடும். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இந்த சீரீஸை வந்து நம்ம ரெண்டு இதாக பிரிச்சுட்டோம். இனி அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. 2 power 3 plus 4 power 3 plus 6 power 3 plus etc. n டைம்ஸ். ஸோ n டைம்ஸ் வந்து நமக்கு இப்போ லாஸ்ட் வந்து t, அதாவது இது t1 t2 t3 etc. இது வந்து tn இல்லையா. அப்போ அந்த tn மட்டும் நம்ம என்ன எழுத போறோம், இந்த tn வந்து அப்போ லாஸ்ட் என்னவா இருக்கும், ஈவனா வருது. 2 4 6 இருக்கு. அப்போ லாஸ்ட் இங்க வந்து என்னவா இருக்கும், 2n இருக்கும், 2n power 3. ஸோ ஆடுனா 2n minus 1 இருக்கும். ஓகேவா. ஈவனா இருந்துச்சுன்னா நமக்கு 2n பவர் 3 தான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது மைனஸ், இங்க பாருங்க 1 power 3 3 power 3 5 power 3. ஸோ ஆடா இருக்கு. ஸோ ஆடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், லாஸ்ட் டைம் வந்து 2n minus 1 power 3 இருக்கும். ஸோ இங்க ஈவனா இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் கண்டிப்பா 2n இருக்கும். ஸோ அதனால 2n power 3 எழுதியிருக்கும். இங்க வந்து மைனஸ் 1 3 5 ஆடா இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் கண்டிப்பா 2n minus 1 தான் இருக்கும். ஸோ அதனால 2n minus 1 power 3 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம tn மட்டும் எடுத்திருக்கோம், இந்த லாஸ்ட் டைம் மட்டும் எடுத்திருக்கோம். எடுக்கும்போது நம்ம n டைம்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம tn மட்டும் இப்போ இதுல இருந்து எடுத்திருக்கிறோம். எடுத்து 2n power 3 minus 2n minus 1 the whole power 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 power n 2 3 வந்து 2க்கும் வரும், n-க்கும் வரும். அப்போ 2 power 3னா 2 into 2 into 2. ஸோ 8n power 3 மைனஸ், இப்போ இது வந்து
a minus b the whole power 3 formula. So அப்போ first a minus b the whole power 3 na formula என்ன வரும்? a power 3 minus 3a square b plus 3ab square minus b power 3 வரும் இல்லையா? So அதை தான் போட போறோம். First a power 3 அப்போ 2n power 3 minus 3 into a square b. a square நாங்க என்ன இருக்கு? 2n square into b. b வந்து 1. அடுத்து plus 3 into a. a க்கு 2n into b square. b square க்கு நமக்கு 1 தான் இருக்கு. So 1 square minus என்ன வரும்? b power 3. அப்போ 1 power 3. So அவ்வளவுதான். முடிச்சிட்டோமா? அப்படியே ஃபார்முலாவை எழுதிட்டோம். அடுத்தது 8n power 3 அப்படியே வச்சுட்டு இனி இதை அவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ பிராக்கெட் போட்டுக்கலாம். 2n power 3 வந்து 8n power 3. அடுத்தது மைனஸ் போட்டுலாம். இங்கே என்ன வரும்? 2n square னா 4n square. So 4n square into 3 னா 4 3s are 12n square plus இங்க என்ன வரும்? 3 2s are 6. 6n into 1 1 தான். அப்போ 6n minus 1 power 3 னா 1 தான். So இனி இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம்? உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ சாரி 8n power 3 மைனஸ் உள்ள வரும்போது minus 8n power 3 minus into minus plus 12n square. அடுத்தது இந்த minus into plus minus 6n minus into minus plus 1. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்னது இருக்கு? 12n square minus 6n plus 1. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நம்ம tn இருக்கு. இது நமக்கு கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் த சீரீஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு tn கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து சம் கண்டுபிடிக்கணும். சம்னா என்னது? நமக்கு sn. ஸோ sn என்ன பண்ணுவோம்? இதனோட சம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ சிக்மா போட்டு 12n ஸ்கொயர் மைனஸ் 6n பிளஸ் 1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுத முடியும். ஸோ sn கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிக்மா போட்டு எல்லாத்தையும் நம்ம சிக்மா n போடுவோம் இல்லையா? பொதுவாக வந்து அது கண்டுபிடிக்கிறதுக்கு sn ஈக்குவல் டு சிக்மா n போடுவோம். ஸோ நம்ம என்னக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் போட்டு ஃபார்முலால அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு இக்குவேஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்டார்டிங்ல சிக்மா போட்டுட்டோம். இனி என்ன பண்றோம்? இந்த சிக்மாவை எல்லாத்துக்கும் உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போகும்போது இந்த 12 ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சிக்மா n ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 6 ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சிக்மா n பிளஸ் சிக்மா நமக்கு இங்க என்னது இருக்கு? 1 தான் இருக்கு. ஸோ 1 தான் வரும். ஓகேவா? அடுத்தது ஈக்குவல் டு sn ஈக்குவல் டு இப்போ 12 இன்டு சிக்மா n ஸ்கொயர்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 6 இன்டு சிக்மா n என்ன எழுதுவோம்? நம்ம 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n. அடுத்து சிக்மா 1னா நம்ம என்ன எழுதுவோம்? பிளஸ் n. ஓகேவா? சிக்மா 1னா அதனோட வேல்யூ வந்து நமக்கு n தான். அடுத்தது இனி நம்ம என்ன பண்ணலாம்? இனி வந்து இதுக்கு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது 12 இன்டு 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா n ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன வரும்? n இன்டு n பிளஸ் 1 இன்டு 2n பிளஸ் 1 பை 6 வரும். ஸோ அப்போ அதை எழுதிடலாமா? sn ஈக்குவல் டு 12 into n plus 1 into 2n plus 1 divided by 6 போட்டுட்டு அடுத்தது என்னது இருக்கு? மைனஸ் 6 into 1 plus 2 plus 3 plus etc. n. இதுக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 வரும். ஸோ இதுக்கு ஃபார்முலா plus minus. ஸோ மைனஸ் n 6 into n plus 1 by 2. லாஸ்ட் வந்து என்னது போட்டுடலாம்? பிளஸ் வந்து n போட்டுடலாம். ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து நமக்கு n தானே. ஸோ இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிடலாமா? இப்போ 166 2 6 are 12 ஈக்குவல் டு 2 இன்டு ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை வந்து n வந்து உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ n ஸ்கொயர் பிளஸ் n இன்டு 2n பிளஸ் 1. அடுத்தது மைனஸ் 1 2 is 2 3 2s are 6. அப்போ 3 into இந்த n உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. n ஸ்கொயர் பிளஸ் n. அடுத்து லாஸ்ட் பிளஸ் n. ஓகேவா? இனி என்ன பண்றோம்? இந்த ரெண்டு இதை வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 2 எழுதிடலாம். n ஸ்கொயர் இன்டு 2n என்ன வரும்? n ஸ்கொயர் இன்டு 2n 2 அப்படியே போட்டுட்டு n ஸ்கொயர் இன்டு n என்ன வரும்? n பவர் 3.
அடுத்தது பிளஸ் என் ஸ்கொயர் இன்டு 1 என் ஸ்கொயர் தான். அடுத்து n இன்டு 2n 2n ஸ்கொயர். அடுத்த பிளஸ் n இன்டு 1 n. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மைனஸ் அடுத்த 3 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க 3n ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ அடுத்தது மைனஸ் 3 இன்டு n மைனஸ் 3n பிளஸ் n. ஓகேவா? இனி இந்த 2 உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 into 2 4n power 3 plus 2n square plus 4n square plus 2n minus 3n square minus 3n plus n. இனி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 4n power 3 ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் வைக்கணும். இப்போ உங்க 2n square plus 4n square அப்போ 6n square. ஓகேவா? ஸோ 6n ஸ்கொயர். இங்கே மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்கு. அப்போ 6 மைனஸ் 3 என்ன வரும்? 3. ஸோ அப்போ பிளஸ் ஏன்னா பெரிய நம்பருக்கு சைன் வந்து பிளஸ் இல்லை, அப்போ பிளஸ் 3n ஸ்கொயர். இனி n இங்கே 2n இருக்கு பிளஸ் n 3n 3n மைனஸ் இது வந்து கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 3n மைனஸ் 3n. ஸோ அப்போ ஈக்குவல் டு 4n பவர் 3 பிளஸ் 3n ஸ்கொயர் மட்டும் வரும். இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ SN நம்ம nth டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் வந்து என்னது? 4n பவர் 3 பிளஸ் 3n ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ, அதாவது tn எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். tn லாஸ்ட் டேர்மை எடுத்து, ஸோ அதுல இருந்தா நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். இனி செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்னது? 8 டேர்ம். ஸோ 8 டேர்ம்னா ஈஸி தானே, n டைம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் வந்து என்னோட வேல்யூவை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா போதும். ஸோ 8 டேர்ம்ஸ் இதான் வந்து நமக்கு கொஸ்டின். ஸோ அப்போ SN வந்து நமக்கு இதுதானே. அப்போ S8 ஈக்குவல் டு 4 இன்டூ n இருக்கிற இடத்துல 8 போட்டுருங்க. அப்போ 8 பவர் 3 பிளஸ் 3 இன்டூ n ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம என்னோட வேல்யூவை 8 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4 இன்டூ 8 பவர் 3 8 பவர் 3னா 8 இன்டூ 8 64 இன்டூ 8. அப்போ என்ன வரும்? 8 4 24 மீதி 2 6 8 48 48 பிளஸ் 2 வந்து 20 8 4 32 சாரி 8 4 32 மீதி 3 இருக்கு. 6 8 48 48 plus 3 51 512. So 512 plus 3 into 64 64 into 3 என்ன வரும்? 4 3 12 மீதி 1 6 3 18 18 plus 1 19 192. So இப்போ 512 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2 8 1 4 is 4 5 4 20. So 2048 plus 192. So இது கூடல 198 ஆட் பண்ணுங்க. 8 plus 8 என்ன வரும்? சாரி 192 இல்லையா? அப்போ 8 plus 2 10 மீதி 1 13 13 plus 1 14 மீதி 1 1 plus 1 2 2. So 2240 2240 இவ்வளவுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதில் n டைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை கொடுத்துருக்க சீரீஸை ரெண்டாக பிரித்து எழுதிட்டு நம்ம tn மட்டும் எடுக்கிறோம். அதாவது tn டைமை மட்டும் எடுக்கிறோம். 2n பவர் 3 மைனஸ் 2n மைனஸ் 1. அது இங்கே ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு 2n தான் வரும். இங்கே வந்து ஆடாக இருக்கிறதுனால நமக்கு லாஸ்ட் டைம் வந்து 2n மைனஸ் 1 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். அதாவது இது வந்து நமக்கு a மைனஸ் b ஹோல் பவர் 3. ஸோ a பவர் 3 மைனஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் b பவர் 3. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து 12n ஸ்கொயர் மைனஸ் 6n பிளஸ் 1 வருது. ஸோ நமக்கு சம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்மா எல்லாத்தையும் சம் பண்ணுறதுக்கு சிக்மா போட்டுடலாம். ஸோ இது ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால நம்ம சிக்மா போட்டிருக்கோம். அப்புறம் சிக்மாவை தனித்தனியாக கொண்டு வரோம். ஸோ தனித்தனியாக கொண்டு வரும்போது இது வந்து சிக்மா n ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. அதே போல் சிக்மா என்னன்னா 1 பிளஸ் 2 பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ சிக்மா 1னா நமக்கு n தான். ஓகேவா? வேல்யூ வந்து அதாவது சிக்மா 1னா நமக்கு n தான் வரும் ஆன்சர். எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமா அதில் உள்ள ஃபார்முலாவை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து அப்படியே ஃபார்முலா போட்டு அவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4n பவர் 3 + 3n ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு 8 டைம்ஸ் தான். ஸோ அது ஈஸி. இதில் வந்து எஸ் 8 என்னோட வேல்யூ வந்து 8 போட்டு நம்ம வந்து கால்குலேஷன் அதாவது கால்குலேட் பண்ணால் 2240 வருது. ஸோ இவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.